வெல்கம் கைஸ். இனி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒர்க் அவுட் vlog தான். என்னன்னா, டீம் ஃபைபர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அகரம் பிரான்ச்ல இருக்கோம். யூஸ்வலா இந்த ஜிம் ஓபன் பண்ணி என்ன ஒரு 3 months 4 months இருக்குமா? 5 months இருக்கும். நியூ ஓப்பனிங் அப்போ கூப்பிட்டு இருந்தாரு, வந்திருந்தோம். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. அடிக்கடி ட்ரைனிங் பண்ண வா மணி வா நவீன் சொல்லிட்டே இருப்பாரு. டைம் கிடைக்கல. சரி இன்னைக்கு வந்து இது ஒரு ஒர்க் அவுட் vlog பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் வீடியோல வந்து பாருங்க என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? லெக் டேவா? அச்சு கல்ச்சர டே இன்னைக்கு. லெக் டே தான் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். வாங்க உள்ள போலாம். ஏற்கனவே வந்து நம்ம லெக் டே ஒர்க் அவுட் சீரிஸ்க்கு வந்து என்னடா உங்க அண்ணன் ஜிம்மா? ஆமா, உங்க அண்ணன் ஜிம் போனோமா? அப்ப எனக்கு இடுப்பொலி. அந்த நேரம் நான் மறக்க மாட்டேன், லைஃப்ல மறக்க மாட்டேன். என்ன வந்து இவனுங்க சூரிய நமஸ்காரம் பண்றேன் அது இதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணானே. யஷ்வந்தா சேர்ந்து இன்னைக்கு பாக்கலாம் ஒரிஜினல் கோச் யாரு என்ன நான் பண்றேன்றதை பார்க்கலாம். இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம். பாத்துக்கலாம். இன்னைக்கு பாத்துறேன் நீயா நானான்ட்டு. சரி பாத்துருவோம், வாங்க போட்டு பாக்கலாமா? சரி அப்ப இன்னைக்கு எதுல போட்டு வச்சுக்கலாம், என்னென்ன கிளாஸ் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்ஸ் ஸ்குவாட் இல்ல ஃபர்ஸ்ட் கிங் ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிப்போம். அதான் கரெக்டா இருக்கு. ஓகே, வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு கிங் ஸ்டார்ட் ரெடியா? சரி. வார்ம் அப் வந்து ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் பண்றது இல்ல, ஆனா என் தலைவன் கரெக்டா பண்ணுவான் இது எல்லாத்தையுமே. என்ன நவீனே, இதெல்லாம் பண்ணாதான் போன வாட்டி எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. தண்ணியில நீச்சல் அடிக்கிறதுக்கும் எண்ணெயில நீச்சல் அடிக்கிறதுக்கும் என்ன சொல்லுவாரு இப்போ? நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏண்டா நான் வார்ம் அப்புக்கும் இப்ப நீ சொன்ன தத்துவத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க வசிக்க. யோசிச்சு பாரு. நான் யோசிக்கிறேன், நீ சொல்லு என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப ரெண்டுத்துக்கு அதுக்கும்? இப்ப என்னன்னா ஒரு மசில் நம்ம ட்ரெயின் பண்ணும் போதும் அதுக்கான அது ஒரு ரெடி பண்ணணும் நம்ம. அதுக்கும் இப்ப நீ சொன்ன தண்ணி எண்ணெய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமாண்ணா, எண்ணெயில பண்ணும் போது உனக்கு எண்ணெயில அடிக்க முடியாது, நீச்சல தண்ணியில தான் நல்லா அடிக்க முடியும். சபா, எனக்கே பைத்தியம் முடிச்சிடும். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். நீ வீட்டுல உட்காந்து நல்லா வீட்டுல உட்காந்து யோசிக்கணுமா? நான் இதுக்கு மேல யோசிக்க முடியாதா இத? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்ம் அப் செட் மாதிரி, அதுக்கப்புறமா தான் ஆக்டிவ் செட் ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்ஸ்டென்ஷன்ல தான் நாங்க எப்பயும் வார்ம் அப் பண்ணுவோம். பட் ஆனா இங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதால சரி ஃபர்ஸ்ட் வார்ம் அப் செட்டே வந்து ஸ்குவாட்ஸ் ரேஞ்சில் பண்ணலாம். நம்ம மிஷின்ல ஜிம்ல வந்து ஸ்மித் மிஷின்ல பண்ணுவோம். சரி இங்க வந்து இந்த நார்மல் டீப் ஸ்குவாட் பொறுமையா பண்ணு. 2 3 இந்த மாதிரி நீங்க ஹெவியான ஒரு லெக் செஷன் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வார்ம் அப் அதிகமா பண்ணிட்டீங்களோ உங்களோட மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அது இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்பதான் நவீன் அந்த மாதிரி படா சைஸ்ல தொட வரும். இது என்னடா இது பஞ்சு ஒரு மாதிரி இருக்குடா, வெயிட் வச்சாலும் பரவாயில்ல. சரி பரவாயில்ல போடும். தாத்தா தாயி மாமாயி, Come on, ready. One, two, doing good. 3, 4, 5.
6. Come on. 7. 8. 9. Come on. Ready? Super good. 20 போடணும்ண்ணே. நானே 15 போடுறேன். அது என்னாலே முடியும். இன்னும் 3 செட்டு போடணும். ஓகே. பாடி பில்டிங் இஸ் நாட் அ ஸ்பிரிண்ட், இட்ஸ் அ மேரத்தான். ஃபர்ஸ்ட் செட்டு வெறித்தனமா போட்டு அப்புறம் முடியலன்னு படுத்துக்கிறதுக்கு, அதனால ரெகுலரா கன்சிஸ்டன்டா போடலாம். அவர் சொல்றதெல்லாம் கேளுங்க, வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. ஏய், எடுத்துக்காட்டு நான். என்னடா அடுத்தது இது நல்லது சொல்றியா, எப்படி சொல்றேன்னே புரியல எனக்கு. நீங்க நிஜமாவே நல்லவரா இல்ல கெட்டவரா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்காரு. என்ன வெயிட் போடுறா? 10. ஓகே, டன். Come on. Perfect. Super lift. Slow. Ready? Okay. Come on. 1. Doing good. Super, rah. 2. Perfect. Come on. 3. 4. Sama. 5. Come on. 6. Super. 7. Doing good. 8. இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளோவா. Come on. 9. Perfect. Come on. 3 more. 10. Last two. முடியாது. ஏன்டா? அவ்வளவுதான். அப்ப இப்ப நான் 12 போட்டு நான் ஜெயிச்சிருவேனா? நான் சரியா சாப்பிடல, அதனாலதான். ஐயோ, என்ன உண்மையாண்ணா? சரி, என்ன சாப்பிட்ட சொல்லு. அரை குண்டா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரியா சாப்பிடலன்னு சொல்லிட்டு அரை குண்டா கேவர் கட்சின்றானே, என்னத்த சொல்றது. நான் என்ன சாப்பிட்டு தெரியல, நீங்க கீழே குடிக்கல டயட்டு. ராகி தோசையா? ராகி தோசை வீட்டுல கேட்டு தானே. ராகி தோசை எக் ஒயிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெறித்தனமா வந்திருக்கேன். முன்னாடியே நான் போன் பண்ணிருந்தேன், திவ்யாக்காவுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. Start. Come on. 2, 3, 4, 5, 6. Come on. எத்தனாச்சு? 10. டேய் 11. 11. மறந்துட்டேண்ணா. நாயா உடனே செக் பண்றாரு பாத்தீங்களா? ஏமாளி பாலிய போட்டுருவாரு. டேய் வாங்கி விடா. நாசமா போறவனே, உனக்கு ஹெல்ப் பண்ணல பாருங்களா. இந்த மாதிரி உங்க பார்ட்னர் தொங்கல விட்டுறாங்க. யார் யாரோ நண்பன் என்று அப்படின்னு ஆயிடும். சரிதான், போடு. அவ்வளவு. சூப்பர். 1. doing good. சூப்பர். 2, 3. முடிஞ்ச வரைக்கும் டீப்பா எடுத்து போப்பாரு. 4, 5. எல்லாம் ரோனி கோல்மன் மாதிரி போடுறான்பா தம்பி. டவுசர் எல்லாம் போட்டு தொடையில நரம்பெல்லாம் தெரியுமா அந்த ரோனி கோல்மன் பாத்திருக்கேன். வரும், இன்னும் ஒரு 3 மாசத்துல வர வைக்கிறேன் எல்லாத்தையும். ஒரு மோட்டிவேஷனுக்கு பேசலாம், உடனே ஓவரா பேசுவான். எனக்கும் உங்களை மாதிரி ரவுண்ட் ரவுண்டா தொட வரணும்டா. அதுக்கு நீ என் கூட ரெகுலரா ட்ரைனிங் பண்ணும். விதி வலியது. நான் சொன்னதெல்லாம் இப்ப நீ சொல்லுகிற. எனக்கு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நானே கனவா கண்டேன். நான் நிறைய அவமானத்தை பார்த்தேனா? நாங்க ரொம்ப பெருமையா பாத்துருக்கோமா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கிய? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. தொட அசிங்கமா இருக்கும் நிறைய பேர் சொல்ல வரியா? சரி சரி போடு. அசிங்கமா இருக்கும் அது. Come on. 4,
இந்த ஏசிஎல் இன்ஜுரி ஆனதுல இருந்து நவீன லைட்டா பயமா இருக்கு நவீன. முட்டில கை வைக்க இறக்கவா நீ கேப் யூஸ் பண்ண இல்ல, ஆனா போட முடியுது. எனக்கு லைட்டா பயம் மட்டும் இருந்துட்டே இருக்கு. அதான் நீ கேப் அந்த மாதிரி ஐயன் கூட சொன்னாரு, டேய் கை வைக்காம போட்டு பழகுறான்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா என்ன சொல்றதுன்னா வைக்கமா பண்றதுக்கு ஒரு பயம் இருக்கு லைட்டா. இது சும்மா தான் வைக்கிறேன், ஆனா வச்சு பண்ணும்போது நல்லா டீப்பா இறக்க முடியுது. வைக்காம போடும்போது என்னன்னா ஒரு மாதிரி பயம் இருக்கு. புரியுது. நீ அதுக்கு அந்த நீ கேப்லாம் அதிகமா யூஸ் பண்ணுங்க. லெக் போடும் போதே நீ அதை யூஸ் பண்ணு. ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு ஏசிஎல் இன்ஜுரி ஆனதுல இருந்தா இல்லன்னா இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணு. குமார் லெக் போடணும்னா இப்பெல்லாம் லெக் போறதே மறந்துடுறாங்க எல்லாரும். யார சொல்ற? செஸ்ட், லாட்டு, பை, ட்ரை, ஷோல்டர், லெக் ஒரு அருமையான மசில்னா. ரோனி கோல்மன் ஃபேன் இவரு, அப்தான் பண்ணுவாரு. போடாங்கிட்டு நாங்கெல்லாம் மென்ஸ் பிசிக்டா. இந்த வைரமுத்து சொல்வாரு, காதலித்து பார் அருமை தெரியும், லெக் போட்டு பார். லெக்குக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையடா. லெக் போட்டு பார் உனக்கு சொர்க்கமே தெரியும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. தெரியுமா நான் அந்த டைலாக் உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், போடு. நல்லா லவ் டைலாக்லாம் நல்லா சொல்ற, கேட்டா எனக்கு காதல் இல்லைன்ற. சிங்கிள் நானு உண்மையா? சரி போடு, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. 5 வருஷமா கமிட்டட் நான். 5 வருஷமா கமிட்டட்ல இருக்கிறியா? சொல்லு உண்மையா சொல்லு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாக்குறேன், இப்படி சொன்ன பல பேரை நான் பாத்திருக்கேன் நவீன, எக்ஸ்பீரியன்ஸ்ல. அப்படியா? பல பேரை பார்த்து என்ன பார்த்துக்க மாட்டேன். எல்லாம் சீட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல் போட்டு போஸ்ட் பண்ணு. இது போடு போஸ்ட் பண்ணு. வெயிட் கொஞ்சம் லோட் பண்ணிக்கலாம்ல செகண்ட் செட். ரொம்ப இதுவும் இல்லை, கம்ஃபர்டபிளா இல்ல. இந்த அவுட்டர்ல கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது. எனக்கு அந்த கீழே உட்காந்துதான் அந்த எனக்கு பாதி ஆஃப் ஆயிருக்கு. சூப்பர். எத்தனாச்சு? அப்படியே போறேன். இது எங்க கணக்கு இருக்கு? நான் கொஞ்சம் வெயிட் லோட் பண்ணிக்கிறேன். வெயிட் வெயிட் கொஞ்சம் போட லோட் ஆகும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13. Come on. Last one. போட போறீங்கன்னா ரிலாக்ஸ். ஆவா, ஈவினிங் கதை ஈவினிங் பாத்துக்கலாம். போடு. A few minutes later. ஓகே, நல்ல டைட்டில் லாக் பண்ணிக்கோ. ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கு. முன்னாடி இருக்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஸ்ட்ரைட்டா வைக்க பாரு. இந்த லோட் செட் அங்க இருந்து அப்படியே இருக்கு ஹீல்ல. இப்போ ஃபுல்லா லோட் ஆகும், தெரியுதா? ஆமா, பர்ஃபெக்ட். ஹாம்ஸ்ட்ரிங்ல எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒர்க் அவுட். ஏன்னா உட்காந்து நோவு குமர மாதிரி இருக்குல்ல, ஃபீல் நல்லா இருக்கும் ஹாம்ஸ்ட்ரிங். நல்லா இருக்கு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், எனக்கு வந்து பேக் மசில் ரொம்ப பிடிக்கும், அண்ட் தென் ஹாம்ஸ்ட்ரிங் பிடிக்கும். எதனாலன்னா இந்த ஒர்க் அவுட்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுமே தவிர அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அதனால இதெல்லாம் என்னோட ஃபேவரட்ஸ். சூப்பரா. இருக்கா உனக்கு? நல்லா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் செட்டா இருக்கா? நான் மிஷின் செட் ஆயிடுச்சான்னு கேட்டேன்னு பார்த்தா ஹேர் ஸ்டைல் செட் ஆயிடுச்சான். அதுதான் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? நீ அதை பத்தி சொல்லுவ. நீ தான் சொல்ற எனக்கு லவ் இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் உன் மண்டையில மயிர் இருந்தா என்ன இல்லன்னா என்ன?
தாடி வேற வளர்க்கலான்னு தேவதாசா போறியா? ஒரு 2 மாசம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. 2 மாசம் லவ் ஃபெயிலியரா? யாரு? அது ஒரு சில பல 2 மாசம் மட்டும். அதை நானே ஃபெயிலியர் பண்ணிட்டேன். மறுபடியும் அடுத்தது ஒண்ணு புது பூக்கும் விடு, கவலைப்படாத. எதுக்கு அந்த ஃபெயிலியர்லாம்? மேற்காவையில் இந்த வழி ஜிம்முல வரணும்ல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அதனாலயா? அப்ப அதனால நீயே 2 மாசத்துக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவ, திருப்பி மோட்டிவேட் ஆவ, ஜிம் பண்ணுவ, திருப்பி லவ் பண்ணுவ, மோட்டிவேட் ஆவ, ஜிம் 9 மாசத்துக்கு எனக்கு இருக்கும். எப்படி? அப்ப குகன் சொன்ன மாதிரி நீ வந்து பிளே பாய் நவீன் தான், பாடி பில்டர் நவீன் கிடையாது. அப்படிலாம் இல்ல. 5 6 7 8 9 10 11. இது முடிச்சு சோறுலாம் வாங்கி கொடுத்தீங்க. என்ன வேணும் உனக்கு? பிரியாணி வேணுமா? நான் வீட்டுல சாம்பார் சோறா? ஏன்டா உனக்கு கோச்சிங் கொடுக்குற பாவத்துக்கு ஒர்க் அவுட்டும் சொல்லி கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி மலைக்கு போனியே. ஐயோ இந்த மழை ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. அதே விட மாட்டேன்றானே. எப்பா நீ வாங்கி குத்துறா வாடா. போலாம். மலைக்கு போயிட்டு ஒரு சிப்ஸ் கூட தரல. வீட்டான நாந்திரபுரம் சிப்ஸ் கடை இருந்தா வாங்கி வந்து குத்துற விடுங்க. அங்கிட்டு வரேன் எனக்கு. அப்பதான் ஐயப்பன் அருள் வந்து முதல்ல ஞாந்திரபுரம் சிப்ஸ் ஐயப்பன் கோயிலே கிடைக்காதுடா, கீழே குற்றாலத்துல தானே கிடைக்கும். மலைக்கு போனா வாங்கிட்டு வருவாங்க. இது தெரியாம கொல்ல கோயிலுக்கு சுத்தி இருக்கீங்க. ஐயப்பன் கோயில் வந்து அந்த அரவண பாயசம் மட்டும்தான் கிடைக்கும். ஞாந்திரபுரம் சிப்ஸ் கீழே குற்றாலத்துல தான் கிடைக்கும். நானும் போயிருந்தேன் சபரிமலைக்குலாம். அப்ப எல்லாம் தெரிஞ்சுதானே கேக்குற? ஒரு வருஷம் போனேன். சபரிமலையில தொலைஞ்சு போயிட்டேன் தெரியுமா உனக்கு? அவங்கள தொலைஞ்சு போனா அன்னைக்கே போயிருந்தா எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இவ்வளவு தூரம் வந்து என் உயிர் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க அப்பா உன்னை பிளான் பண்ணி தொலைக்கிறதா அமைச்சிட்டு போறான்னு தோணுது. அப்பா எல்லாம் இல்ல, எங்க அண்ணன். உங்க அண்ணன் Now